Hi guys, welcome back to our channel Venika Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Moonlight Drawn by Clouds இந்த டிராமாவோட எபிசோட் 13 தான். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோனோட அம்மாவும் ஹீரோட டீச்சரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு உள்ள வரா. எல்லாருமே ஒருத்தர் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவரோட அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் ஒவ்வொரு வாட்டியுமே இந்த பையன் ட்ரெஸ்ஸை போடும் போது எதுக்காண்டி நம்ம இதை போடுறோம்னு சொல்லி அந்த ரீசனை தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசைப்பட்டேன்றா. ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட அப்பா யாருன்னு சொல்ல முடியாம தானே இவ்வளவு நாளா தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் 1000 பேரை கொன்னவரோட பொண்ணை நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சுதானே இது எல்லாத்தையுமே நீங்க மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோனோட அம்மாவும் அப்பாவை நீ வெறுக்காத, அவர் ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கணும்னு சொல்லிதான் இது எல்லாத்தையுமே பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சாரி கேக்குறாங்க அவகிட்ட. ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட இப்ப நான் போகணும், போயிட்டு நான் திரும்ப வரேன்னு சொல்றா. ஆனா ஹீரோனோட அம்மாவா அவளை போகவே விட மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் எனக்காண்டி இளவரசர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, அவருக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோனோட அம்மாவும் அகைன் அவளை ஹக் பண்ணிட்டு சரி போயிட்டு வான்றாங்க. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து உன்னை பார்த்து நான் ஸ்மைல் பண்ண மாட்டேன், நீ சொன்ன டைமுக்குள்ள வரவே இல்லைன்னு சொல்லி செல்லமா கோச்சுக்கிறான். ஹீரோயின் அவனை பார்த்து என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அதுக்கு அதுதான் உன்னோட ஆசை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்றான். ஹீரோயினும் அதை கேட்டுட்டு ஸ்மைல் பண்றா. ஹீரோ அவளை ஹக் பண்ணிட்டு இந்த வாட்டி நீ சேஃபா வந்தனாடி உன்னை நான் மன்னிக்கிறேன்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோக்கு கேப்லாம் போட்டுட்டு இருக்கா. ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு எங்க யாரையுமே காணோம்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் நான் தான் எல்லார்கிட்டயுமே உன்னோட எல்லா ஒர்க்குமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன் இப்படி சொன்னான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் உனக்கு அடிபட்டு இருந்தப்போ என்னால நிறைய டைம் உன்னை பார்க்கவும் முடியல, உன் கூட பேசவும் முடியல, அதனால தான் இன்னைக்கு பூராமே நான் மட்டும்தான் உன் கூட இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட நீ மட்டும்தான் என்ன வச்சுக்கணும்னு நினைக்கிற, சரி ஓகே அதுக்காண்டிய பெர்மிஷனை நான் தரேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஹீரோ கிளம்புறப்போ ஹீரோயின் அவனோட கைய பிடிச்சிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இன்னைக்கு பூராமே ஒரு ஸ்டெப் நவுறாம நான் உன் கூடவே இருக்கவான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ என்ன வேணா நான் சொல்ல போறான், அதுக்கும் ஓகேன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேக்குற எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லி மண்டைய மட்டும் ஆட்டிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினை அவன் கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். அவகிட்ட நான் அவன் கிட்ட ஒண்ணு தரணும்னு சொல்லும் போது ஹீரோயின் வேகமா கண்ணை இருக்க முடிக்கிறா. ஹீரோ அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்துட்டு சை பல்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோ அவகிட்ட நீ ஹெல்ப்லாம் கேட்காத, நீ ஆசைப்படுறதா செய்யறதா என்னோட கடமைங்கிறான். இங்க அந்த மீட்டிங் ஹால்ல ஹீரோக்கு முன்னாடி எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க. அந்த ஆட்டு தாடியா எப்படி அந்த மாஸ்க் போட்டவங்க பேலஸ்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஆட்டு தாடியை பார்த்து நான் கூட தான் உன்னை டிஸ்மிஸ் பண்ண, நீ இப்ப இங்க இருக்க அதை மறந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் இவன் ஒரு நேர்மையான சர்வன்ட்னு சொல்லி அந்த ஆட்டு தாடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாரு. அவர் அந்த ஆட்டு தாடியை டிஸ்மிஸ் பண்ணியும் இவன் இங்க வந்தது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அந்த ஆட்டுத்தாடி கும்பலே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அந்த பிரைம் மினிஸ்டரா ஆட்டுத்தாடிய மறுபடியும் வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் சொல்றதுக்கு ஜல்ரா தட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஒருத்தன் வந்து அன்னைக்கு மாஸ்க் போட்டு ஃபைட் பண்ணவங்கல்ல 9 பேரோட டெட் பாடி தான் கிடைச்சிருக்கு, அதுல மீதி பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ இந்த பேலஸ்ல யாருக்குமே தெரியாம அவங்க நுழைஞ்சிருக்க முடியாது, அதனால தப்பிச்சு போனவங்கல ஒருத்தரையாச்சும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்ன்றான். கிம் அந்த ஆளும் ஹீரோவும் பேசிட்டு இருக்கதான் கேட்டுட்டு இருப்பான். கேட்டுட்டு பேந்த முடிச்சிட்டு இருக்கான். யூன்சங் நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடுது. அதை அவன் எடுத்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. யூன்சங் ஹீரோயின் கிட்ட ஹீரோ எப்படி இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் கரெக்டா அங்க வந்து நான் நல்லா தான் இருக்கேன்றான். யூன்சங்கும் ஹீரோவும் ஒரு பிளேஸ்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ யூன்சங் கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னோட ஃபேஸ கூட என்னால பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு யூன்சங் நான் பிரைம் மினிஸ்டரோட ஃபேமிலி நாடி தானே அப்படி ஆச்சுன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவும் ஆமாங்கிறான். ஹீரோ யூன்சங் கிட்ட நீ எனக்காண்டி ஃபைட் பண்ணதை பார்த்தப்போ நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன்னு சொல்றான். இங்க ஹீரோயின் லைப்ரரியில புக் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிட்டு இருக்கா. அங்க ஹீரோவும் வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் இந்த புக் அந்த ட்ராக்ல இருக்கு, அந்த புக் இந்த ட்ராக்ல இருக்குன்னு சொல்லிட்டு
பேசிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்றான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவகிட்ட இது எல்லாத்தையுமே நீ மெதுவாவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் எப்படி இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் சிரிக்கிறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உனக்காண்டி ஒரு ஸ்டோரி எழுதவா, உனக்கு எப்பெல்லாம் தூக்கம் வரலையோ நீ அப்போல்லாம் அந்த ஸ்டோரிய படிச்சுக்கோன்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட நீ எனக்கு ஆணியா புடுங்க வேணாம், எனக்கு எப்பெல்லாம் ஸ்டோரி கேட்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் உன்னை கூப்பிட்டு கேட்டுக்கிறேன்றான். ஹீரோயினும் அதுக்கு சரின்றா. ஆனா ஹீரோயின் மனசுல ஹீரோ விட்டு போறதுக்காண்டி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை கூப்பிடுறான். அவளை காணோம். தேடிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அவன் பின்னாடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ கிட்ட நான் கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே அவனை ஹக் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன்றா. ஹீரோ அவகிட்ட லைஃப் லாங் நீ இப்படியே என்ன ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்றான். இப்படியே ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோகாவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. யோகா ஹீரோயின் கிட்ட ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. யோகா சொல்றா இனிமேப்பட்டு நான் ஹீரோ கிட்ட என்னோட ஃபீலிங்ஸை காட்ட போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. யோகா ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு பிடிச்ச பர்சனா இல்லாட்டியும் அவனுக்கு ஹெல்ப் பண்ற பர்சனாவாச்சும் இருக்க நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு ஹீரோயின் இப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமேன்னு சொல்லிட்டு இருக்கா. யோகா அதுக்கு ஆமா எனக்கு ரொம்பவே கஷ்டம்ன்றா. ஹீரோயின் அவகிட்ட உங்களை மாதிரி பர்சன் தான் ஹீரோக்கு கண்டிப்பா தேவை, அவன் பக்கத்துல இருந்து அவனை நல்லபடியா கைட் பண்ணுங்கன்றா. யோகா ஹீரோனை பார்த்து இப்ப நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்ட, நான் கஷ்டப்படுறப்போலாம் உன்னை கூப்பிட்டு நான் பேசினால அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி மண்டையாட்டுறா. சரின்னு சொல்லி யோகாவும் கிளம்புறப்போ ஹீரோயின் அவளை கூப்பிடுறா. அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ புக்ஸ் படிச்சிட்டு இருக்கா. அங்க ஹீரோவா பாக்குறதுக்காண்டி யோகா வரா. ஹீரோயின் நினைச்சு வேகமா இவ்வளவு நேரமா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே திரும்புறான். பார்த்தா அது ஹீரோயின் இல்ல, யோகா நின்னுட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கப்புறம் யோகாவும் ஹீரோவை பார்த்து உங்க ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவும் இப்ப எனக்கு ரொம்பவே பரவாயில்லன்றான். யோகா ஹீரோ கிட்ட லாஸ்ட் டைம் உங்க மனசுல யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்க தானே, இந்த மேரேஜை உங்களால கேன்சல் பண்ண முடியாது, அதே மாதிரி உங்க மனசுல இருக்கவங்களையும் உங்களால மேரேஜ் பண்ணிக்க முடியாதானு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட இப்ப நீ என்ன சொல்ல வரான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு யோகா இந்த மேரேஜை நம்மளால தள்ளி போட முடியாது, அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ற பர்சனை ஏன் நீங்க அந்த பொசிஷன்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட நீ அந்த பொசிஷன்ல உன்னை வைக்கிறத பத்தியா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு யோகாவும் ஆமாங்கிறா. யோகா ஹீரோ கிட்ட நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லும் போது ஹீரோ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். இங்க ஹீரோயினும் யூன்சங்கும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் யூன்சங்க பார்த்து எதுக்கு நீ என் மேல கோபமா இருக்க மாதிரியே பாக்குறான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு யூன்சங் எனக்கு என் மேலதான் கோபம், நான் எல்லாத்துலயுமே லேட்டா தான் இருக்கேன், நான் டைமுக்கு எதையுமே சொன்னதில்ல, அதனால இப்போ நான் டக்குன்னு சொல்லிடுறேன்னு சொல்றான். ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. யூன்சங் ஹீரோயின் கிட்ட நீ இந்த பேலஸை விட்டு கூடிய சீக்கிரமே போயே ஆகணும், அது மட்டும் இல்லாம நீ ஹீரோ விட்டும் விலகியே இருக்கணும்ன்றான். இங்க யோகா ஹீரோ கிட்ட என்ன சொல்ல வரானா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உனக்கு வைஃபா இருக்க மாட்டேன், உனக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ யோகா கிட்ட என்னால எப்பவுமே என்னோட மனசை உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். யோகா அதுக்கு வேற ஒருத்தவங்கள லவ் பண்ற பர்சனை என்ன லவ் பண்ற அளவுக்கு வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்றா. ஹீரோ அதுக்கு அப்ப எதுக்கு நீ இந்த மேரேஜ பண்ணிக்கணும்னு நினைக்கிற, இந்த மேரேஜ பண்ணிக்கிட்டாலும் நீ தனிமேலதான் இருக்கணும்ன்றான். யோகா அதுக்கு இது ஒரு டீல் தான், இந்த டீல்ல இன்னொருத்தவங்க ஆசைப்பட்டது நடந்தாலே அது போதும் எனக்குன்றா. யூன்சங் ஹீரோயின் கிட்ட நான் உனக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு ஹீரோயின் நானே இந்த பிளேஸை விட்டு போகலான்னு தான் இருக்கேன், இதை யார்கிட்டயுமே நீ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதன்றா. யூன்சங் ஒண்ணுமே புரியாம முழிக்கிறான். அதுக்கு ஹீரோயின் நீ என்னை பத்தி யார்கிட்டயுமே தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணு, என்னை பத்தி தெரிஞ்சா உனக்கும் ப்ராப்ளம் தான்றா. அன்னைக்கு நைட்டு அந்த ஆட்டத்தாடியும் மங்கூஸ் மண்டையனும் அந்த மாஸ்க் போட்டு ஃபைட் பண்ணவங்கல ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அப்படி அவன் மட்டும் உண்மையா சொல்லிட்டா அவ்வளவுதான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது அந்த பிரைம் மினிஸ்டரும் அங்க வந்து கேட்டுறாரு. அப்பதான் அந்த பிரைம் மினிஸ்டர் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆட்டத்தாடியும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அந்த பிரைம் மினிஸ்டர் இப்போ ஒருத்தன் மாட்டிக்கிட்டானே அவன் நீங்க அனுப்பிச்ச ஆளான்னு சொல்லி கோவப்படுறாரு. அந்த மங்கூஸ் மண்டியனும் ஆமாங்கிறான். இங்க ஹீரோ கிட்ட அந்த யங் மாஸ்டர் அந்த மாஸ்க் போற கேங்கோட பேரு ஒயிட் கிளவுட்ஸ், இவங்க யாருமே இந்த ஒயிட் கிளவுட்ஸோட ஆக்கள் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அந்த யங் மாஸ்டர் கிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சிச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த யங் மாஸ்டரும் இல்லங்கிறாரு. அங்க கரெக்டா கிம்மும் வந்து அந்த மாஸ்க பார்த்துட்டு ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். ஹீரோவும் கிம்ம நோட் பண்றான். கிம் ஹீரோ கிட்ட நீங்க சீக்கிரமாவே ஒரு பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த மாட்டின ஆளை எல்லாருமே செம்மையா
டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரைம் மினிஸ்டர், ஆட்டுத்தாடி, மங்கூஸ் மண்டியன் இவங்க எல்லாருக்குமே முன்னாடி. அந்த மங்கூஸ் மண்டியன் மாட்டின ஆள்கிட்ட இந்த பேலஸ்குள்ள வர உனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த மாட்டின ஆளும் ஆமாங்கிறாரு. அந்த மங்கூஸ் மண்டியன் அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆளும் ஆட்டுத்தாடிய பாக்குறான். ஆனா இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து அகைன் அந்த ஆளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வரான். ஹீரோ அங்க வந்து இந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே உடனடியா ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறான். அந்த மங்கூஸ் மண்டியன் அகைன் அந்த ஆள் கிட்ட உன்னை யார் இங்க அனுப்பிச்சான்னு சொல்லி கேக்குறான். இப்ப ஆட்டுத்தாடி உன்னை நினைச்சு பாக்குறான். அந்த மாட்டின ஆளு ஜெயில இருக்கும்போது அவனை அந்த ஆட்டுத்தாடி போய் மீட் பண்றான். அவன் கிட்ட நான் சொல்ற மாதிரி தான் நீ சொல்லணும், இல்லைன்னா உன் ஃபேமிலியை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டி இருப்பான். அந்த மாட்டின ஆளும் பயத்திலேயே இவங்க சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பேலஸுக்குள்ள அந்த ஒயிட் கிளவுட்ஸோட ஆட்கள் இருக்காங்க, அது வேற யாரும் இல்ல அந்த ஹங்னிங்கோட பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கான். ஹங்னிங்கோட பொண்ணு இந்த பேலஸ்குள்ள தான் இருக்கா. அவ மறுபடியுமே ஒரு கேங்கை உருவாக்கி இந்த பேலஸையும் இந்த மன்னரையும் அழிக்கிறதுக்காண்டி போராட போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொல்லி அந்த மங்கூஸ் மண்டியை கேட்கிறான். அந்த மாட்டின ஆளு சொல்ல வரும்போது கரெக்டா அந்த பிரைம் மினிஸ்டர் வாள் எடுத்து அந்த ஆளை குத்தி கொன்னுறாரு. எல்லாருமே செம்மையான ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவா செம்மையா கத்திட்டு இருக்கான். அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச பிறகு எதுக்காண்டி வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா சொல்றாரு. ஹீரோ பிரைம் மினிஸ்டர் கிட்ட மன்னரோட பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க ஒரு ஆளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு கோவப்படுறான். அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் நீங்க எல்லாருமே இப்படியே விலகியே இருந்தா எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்றாரு. ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. அவனோட வாளை எடுத்து அந்த பிரைம் மினிஸ்டரோட கழுத்திலேயே வைக்கிறான். அந்த பிரைம் மினிஸ்டரா எதுக்கும் அசராம நான் இந்த பேலஸுக்கு ஆபத்து விளைவிச்சேன்னு நீங்க நினைச்சா இப்பவே என்ன வெட்டி சாய்ங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆட்டுத்தாடி, மங்கூஸ் மண்டியா அங்க இருக்க எல்லாருமே பொறுமையா இருங்க இளவரசரே, வாழ பிரைம் மினிஸ்டர் இருந்து எடுங்கன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் காண்டி ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிம் வந்து ஹீரோவை தடுக்கிறான். ஹீரோ என்ன விடுன்னு சொல்லும் போது கிம் விடாம அவனோட கைய புடிச்சிட்டு வேணான்னு சொல்லி சிக்னல் காமிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவனோட வாழையே எடுக்கிறான். நெக்ஸ்ட் டே வேலை செய்யற எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஜியாங்க விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நேத்து நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜியாங்க எல்லாருமே கம்முன்னு சாப்பிடுங்கன்னு சொல்லி கத்தி விட்டுறாரு. ஹீரோனுக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் லைட்டா சேட் ஆயிடுது. இங்க அந்த பிரின்சஸா டீயை வச்சு ரசிச்சு ரசிச்சு குடிச்சிட்டு இருக்கா. யங் மாஸ்டர் வேற அவளையே தான் உத்து உத்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த பிரின்சஸ் நடந்து வரும்போது அவ முன்னாடி ஒரு லெட்டர் இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது அதுல அவளோட பழைய பிக்க தான் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இது யங் மாஸ்டரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த யங் மாஸ்டரும் கரெக்டா அங்க வந்து இவ்வளவு நாளா நீங்க தேடிட்டு இருந்தா அந்த யங் மாஸ்டர் நான் தான்னு சொல்றான். இப்பதான் அந்த பிரின்சஸ்கே புரியுது இவ்வளவு நாளா அந்த லெட்டர் அனுப்பின யங் மாஸ்டர் இவன் தான்னு சொல்லிட்டு. பிரின்சஸுக்கு ரொம்பவே பதட்டமாயி அங்கேருந்து போக பார்க்கும்போது யங் மாஸ்டர் அவளோட கைய பிடிச்சு அவகிட்ட ஏதோ சொல்ல வரும்போது பிரின்சஸா அவன் கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விட்டுட்டு அங்கேருந்து போறா. பிரின்சஸ் அங்கேருந்து போகும்போது யங் மாஸ்டர் அவளை கூப்பிட்டுட்டு நான் லவ் பண்ற பொண்ணே நீதான்னு சொல்லி எந்த வித திக்கலும் திணறலும் இல்லாம சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அந்த பிரின்சஸும் லைட்டா ஃபீல் ஆகுறா. இங்க அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட அந்த மங்கூஸ் மண்டியன் யூன்சங் ஒருத்தனை கொன்றுப்பான்ல, அவன் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அதை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். யூன்சங்குக்கு அந்த ஆளை கொன்னது ஞாபகம் வருது. அந்த பிரைம் மினிஸ்டர் யூன்சங் கிட்ட நீ போய் ராணிய பாருன்னு சொல்லி அவனை அங்கேருந்து அனுப்ப பாக்குறாரு. யூன்சங் என்னத்தையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மச்சக்காரன் ராணி கிட்ட ஓடி வந்து நம்ம அடைச்சு வச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ராணி அவனோட மூச்சு காத்து கூட வெளியில வரக்கூடாது, அவன் அழுகிற சத்தம் கூட யாருக்குமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். யூன்சங் ராணிய பார்க்க வரான். அவனுக்கு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்ட உடனேயே அங்கேயே ஸ்டாப் ஆகி போய் நிக்கிறான். அந்த டைம் பார்த்து ஒரு வேலை செய்யற லேடியும் ஒரு ரூமை விட்டு வெளியில வராங்க. யூன்சங்கும் அந்த ரூமையே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ராணி வயிற்றுல இருக்க அவங்களோட குழந்தை அவங்கள எட்டி ஒதுக்க ராணியும் உன்னால எவ்வளவு என்ன வெறுக்க முடியுமோ அவ்வளவு வெறுத்துக்கொன்றாங்க. அந்த மச்சக்காரன் ராணியோட பேலஸுக்கு ரொம்பவே பதட்டமா வரான். என்னன்னு பார்த்தா யூன்சங்கும் அவன் பின்னாடியே அந்த பேலஸ்க்கு வரான். யூன்சங் ராணி கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு இருக்கான். ராணியா நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு யூன்சங் பிரைம் மினிஸ்டர் தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பி விட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க மன்னர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட அவர் பண்ண கொலைய பத்தி கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டரும் மன்னர் கிட்ட சாரி கேக்குறாரு. அந்த பிரைம் மினிஸ்டரா அவன் பேசின எதையுமே என்னால பொறுத்துக்க முடியல, அதனால தான் அவனை நான் கொன்னுட்டேன்னு சொல்லும் போது அதுக்கு மன்னர் அவன் சொன்னது எல்லாமே உண்மையானு சொல்லி கேக்குறாரு. அந்த பிரைம் மினிஸ்டரும் அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு மன்னருக்கு முன்னாடி ஒரு லெட்டரை வைக்கிறாரு.
மன்னரும் அந்த லெட்டரை எடுத்து படிச்சுட்டு ரான்னு சொல்லி ஹீரோனோட பேரை தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஹெட்டும் அந்த பிளேஸ்ல தான் இருந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அந்த ஹெட் கிம் கிட்ட எல்லாருக்குமே ராவண பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லும் போது அதுக்கு கிம் நீங்க ராவண வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேக்குறான். ஹெட்டும் கிம் கிட்ட நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டைம் வந்துருச்சு, நம்ம இனிமேப்பட்ட ராவண ப்ரொடக்ட் பண்ணியே ஆகணும்ன்றாரு. அதுக்கு கிம் அவர்கிட்ட நீங்க அவளை கிட்னாப் பண்ண போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த ஹெட்டும் நாளைக்கு நானே ராவண இந்த பிளேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக வைக்க போறேன்றாரு. பிரைம் மினிஸ்டர் ஆட்டத்தாடி அந்த மங்கூஸ் மண்டைய 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒருத்தர் விடாம பேலஸ்ல எல்லாருமே செக் பண்ண போறாங்கன்னு சொல்லி அதை பத்தி 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் நம்ம சீக்கிரமாவே அந்த ராவண கண்டுபிடிச்சாகணும், அப்பதான் ஃபியூச்சர்ல அவளை வச்சு நம்ம நிறைய பிளான் போட முடியும்னு சொல்லும் போது அதுக்கு அந்த ஆட்டுத்தாடியும் ஆமான்னு சொல்லி மண்டியாடுறான். யூன்சங் இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்கதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவன் வேகமா கிளம்பி வெளியில போறான். அப்ப பார்த்தா கிம் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிம் யூன்சங் கிட்ட நீ எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு யூன்சங் நீ ஹீரோனை பத்தியா பேசுறான்னு சொல்லி கேக்குறான். கிம் யூன்சங் கிட்ட நீ அவளை இந்த பேலஸை விட்டு யாருக்கும் தெரியாத பிளேஸ்க்கு கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது அதுக்கு யூன்சங்கும் ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறான். இங்க ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடியே ஹீரோன் உட்கார்ந்து அவனை பேனு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ முழிச்சு இப்படியே நீ பேனு பார்த்துட்டு இருந்தா என்னால எப்படி தூங்க முடியும்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இன்னைக்கு பூராமே உன்னை பார்த்துட்டு இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லும் போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நாளைக்கும் நீ என்ன பார்க்கலாமே அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் சைலண்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவகிட்ட என் ஃபேஸ பார்க்கணும்ன்றது உன் தலை விதி போல இருக்கு, ஓகே பாத்துக்கோன்றான். ஹீரோயின் அவன் கிட்ட வந்து அவனே உட்கார்ந்து பேனு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவளை பிடிச்சு அவன் கிட்ட இழுத்து விட்டுறான். 2 பேருமே ஒரே பெட்லயே படுத்துக்கிறாங்க. ஹீரோ அவளோட கண்ணத்துல கைய வச்சுட்டு நம்ம எவ்வளவு தூரம் பிரிஞ்சு போனாலும் லாஸ்ட்ல ஒன்னாதான் இருப்போம், இதுதான் விதிங்கிறான். அப்படியே ஹீரோ தூங்கி போயிடுறான். ஹீரோயின் அவளோட மனசுல ஒரு நாள் நீங்க தேடுற ஆளோட பொண்ணு நான் தானே தெரிஞ்ச உடனேயே என்ன மீட் பண்ணதை நினைச்சு நீ ரொம்பவே வருத்தப்படுவில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறா. நான் போன பிறகு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் என்ன மிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ணிக்கிறா. ஹீரோ செம்ம தூக்கத்துல இருக்கான். அவனை ஹீரோன் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அவன் பக்கத்துலயே அவளும் தூங்கி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா ஹீரோனை காணோம். ரான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வெளியில யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஜியாங் வேகமா உள்ள வராரு. அவரை பார்த்த உடனே ஹீரோ ஹீரோன் பத்தி தான் கேக்குறான். ஜியாங் அவனை நாங்க காலமில இருந்து யாருமே பார்க்கலன்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல. ஹீரோ கிளம்பி வெளியில வரான். அங்க பார்த்தா வேலை செய்யற எல்லா பொண்ணுங்களையுமே கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஆட்டுத்தாடி அங்க வந்து ஹீரோக்கு வணக்கம் வைக்கிறான். ஹீரோ அந்த ஆட்டுத்தாடி கிட்ட என்ன நடக்குதுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த ஆட்டுத்தாடி உங்களுக்கு எதுவுமே தெரியாதான்னு சொல்லி கேக்குறான். அந்த ஆட்டுத்தாடி ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருக்காங்க. அந்த ஹங்னங்கோட பொண்ணு இந்த பேலஸ்ல ஒரு ஸ்பையா இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்றான். ஹீரோ ஓ அதுக்காண்டிதான் இவங்க எல்லாருமே செக் பண்றாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஆட்டுத்தாடியும் ஆமாங்கிறான். ஹீரோ சரி ஓகே உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லி கிளம்பும் போதுதான் அகைன் அந்த ஆட்டுத்தாடியை கூப்பிட்டு அந்த பொண்ணோட போட்டோ ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அந்த ஆட்டுத்தாடி அவளோட போட்டோஸ் எல்லாம் இல்ல, அவளுக்கு 18 வயசு தான் ஆகுது, அவ பேரு கூட ரான்னு சொல்லும் போது ஹீரோக்கு அள்ள விட்டுருது. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். ஹீரோ அந்த ஆட்டுத்தாடி கிட்ட இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த ஆட்டுத்தாடி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ அது இல்ல என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த ஆட்டுத்தாடியும் ரான்னு சொல்லும் போது ஹீரோட ஃபேஸ்ல ஒரு ஈ ஆடல. ஹீரோ வேகமா ஹீரோயின் இருந்த பிளேஸ்க்கு வரான். அப்ப ஹீரோக்கு ஹீரோயின் அவளோட பேரு ரான்னு சொன்னது ஞாபகம் வருது. ஹீரோ அங்க வந்து ஹீரோனை தேடிட்டு இருக்கான். பட் அங்க ஹீரோயின் வேலை செஞ்ச ட்ரெஸ் மட்டும் தான் அந்த பிளேஸ்ல இருக்கு. ஹீரோ அவளுக்கு கொடுத்த பிரேஸ்லெட்டும் அங்கதான் இருக்கும். அது ஹீரோ எடுத்து ரொம்பவே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினுமே தேடிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.